ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்குது வெறும் ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இன்னைக்குள்ள பார்க்க போறது ஓஷன்ஸ் 12 அப்படின்னு 2004ல இருந்து ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் மூவி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போறோம். இந்த படம் வந்து ஒரு ஹைஸ்ட் த்ரில்லர் ஜானர் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துல டோட்டலா 3 படங்கள் இருக்கு. இதுல 2வது படம் தான் இந்த படம். மொதல் படத்தோட கன்டினியூட்டியா தான் இந்த படத்த எடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்துட்டு இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் இந்த படத்துல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து ஒரு பெரிய கேஷினோல இருக்கக்கூடிய காசுகள இந்த 11 பேர் கொண்ட இந்த குழு வந்து கொள்ள அடிச்சிருப்பாங்க. யார் கொள்ள அடிச்சாங்க அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு தப்பிச்ச இவங்க, இந்த பார்ட்ல வந்து இவங்க தான் கொள்ள அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கேஷினோ ஓனருக்கு தெரிய வந்திருக்கு. யாரோ வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதனால அந்த கேஷினோ ஓனரும் இந்த பார்ட்ல வந்து அந்த 11 பேரையும் மீட் பண்ணி, "நீங்க தான் அடிச்சீங்கன்னு எனக்கு தெரியும். 2டே வாரத்துல இந்த காச ஃபுல்லா எனக்கு திருப்பி குடுக்கணும்" அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறான். பட் இந்த காச இவங்க வட்டியோட திரும்பி குடுக்கணும். ஆனா இந்த காசு அந்த அளவுக்கு இவங்கள்ட்ட இல்ல. அதனால இவங்க திருப்பி ஒரு நல்ல ஹெய்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இதுக்கு இடையில தான் இந்த பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற நபர் வராரு. இந்த நபர் தான் வந்து இத போட்டு குடுக்குற வேலைய பார்த்திருக்காரு அப்படிங்கிறது இந்த கேங்குக்கு தெரிய வருது. இந்த பிளாக் பாக்ஸ பொறுத்த அளவுக்கு யார் இந்த பிசினஸ்ல நம்பர் 1 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு பொருள திருட போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாங்க. அந்த சவால்ல இந்த 2 டீம்ல யாரு ஜெயிச்சாங்கங்கிறது அந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்த பொறுத்தளவுக்கு ஒரு பக்காவான ஒரு சீக்வல் படமா கண்டிப்பா எடுத்து குடுத்துருக்காங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய அந்த ஹைஸ்ட் போர்ஷன்ஸும் நல்லாவே வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த 11 கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு இன்ட்ரோ பண்ணதா இருக்கட்டும், அந்த 11 கேரக்டர்ஸா ப்ராப்பரா யூஸ் பண்ணதா இருக்கட்டும், அது நல்லாவே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் பார்ட்ல. இந்த செகண்ட் பார்ட்ல அதே 11 பேரோட சேர்த்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாருக்காக அந்த கொள்ளை அடிச்சாங்களோ, அந்த நபரையும் சேர்த்து 12 பேரா ஆக்கிக்கிட்டாலும், அந்த 12 பேருக்கான ஸ்பேஸ் இந்த படத்துல கண்டிப்பா இல்ல. ஏதோ அங்கங்க முக்கியமான 2 கேரக்டர்ஸ மெயினா யூஸ் பண்ணிக்கிட்டு, இந்த ஹைஸ்ட் போர்ஷன வச்சு இந்த படத்த ரன் பண்ணி குடுத்துருக்காங்க. ஆனா ஹைஸ்ட் போர்ஷன்ஸ் கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கா இருக்கு. கிளைமாக்ஸ் ஒட்டி இந்த 2 பேர்ல எந்த கேங் வந்து பெஸ்ட் அப்படிங்கிறது ஆனா வரக்கூடிய அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. அத எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. காமெடி அண்ட் ஹியூமர் சென்ஸ் இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல எனக்கு பார்க்கறதுக்கு 50 வயசு மாரியே இருக்கு அப்படிங்கிற மாரியான போர்ஷன்ஸ்ல சின்னதா நம்மளால அறியாம சிரிக்கிற மாரியான போர்ஷன்ஸ்லாம் இந்த படத்துல சின்ன சின்னதா அங்க வந்து பிளேஸ்மென்ட் பண்ணி குடுத்துருக்காங்க. அது நல்லாவே வந்து பிளேஸ்மென்ட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஓவராலா பார்க்கறதுக்கு ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்கக்கூடிய ரேட்டிங் வந்து 5க்கு 2.8 வரைக்கும் ரேஷியோ குடுத்துருக்கோம்.